ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 2/7/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் தான் இருக்குது. இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ரொம்ப அதிகமாகவே இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் நிறையவே இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன் அட் ஃபயர் ஒர்க்ஸ் யூனிட் கில்ஸ் 8 நியர் சிவகாசி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. அதுவும் இது பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் இருந்தே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூஸாக இருக்குது. சிவகாசியில் நிறைய ஃபயர் ஒர்க் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் ஒரு இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா பர்ஸ்ட் ஆகிட்டு கிட்டத்தட்ட 8 பேர் பார்த்திங்கன்னா இறந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா காயப்பட்டிருக்காங்க. கோகுல்ஸ் ஃபயர் ஒர்க் மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படின்ற ஒரு யூனிட் இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கோகுல்ஸ் ஃபயர் ஒர்க் மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படின்ற அந்த யூனிட் பார்த்திங்கன்னா பர்ஸ்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ப்ராப்பராக எதுவும் மெயின்டைன் பண்ணாததுனால அந்த கெமிக்கல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வச்சுக்காததுனால ஸ்டோர் பண்ணி வைக்காததுனால பார்த்திங்கன்னா பர்ஸ்ட் ஆகிட்டுருக்கு. அண்ட் தென் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா 15 டேஸ்க்கு முன்னாடி தான் போலீஸ்லாம் பார்த்திங்கன்னா இங்கே இன்ஸ்பெக்ஷன்லாம் கூட பார்த்துட்டு போயிருக்காங்க. ஆனால் அதை ரிப்போர்ட் பண்ண காணும். அவங்க தப்பாக இருக்குது அப்படின்றது நோட் பண்ணிவிட்டு இருந்தாலும் இன்னுமே ரிப்போர்ட் பண்ண காணும். ஸோ அதை பற்றியும் பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான டிசாஸ்டர்ஸ் நடந்தால் நம்ம நேற்றே பார்த்துருந்தோம் இல்லையா, ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்னு ஒன்று நேற்று பார்த்துருந்தோம். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா அது இதில் வரும். ஏன்னா என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் எடுக்கணுமோ, இப்போ அவங்க ஒழுங்காக ஸ்டோர் பண்ணி வைக்கலை அப்படின்றது ஒன்று இருந்தாலும் சடனாக எக்ஸ்ப்ளோஷன் ஆகும்போது எமர்ஜென்சி எக்ஸிட் அந்த மாதிரி ஏதாச்சும் நல்ல ஒரு எக்யூப்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடு பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் அமைச்சிருக்கணும். ஆனால் அதுவுமே பார்த்திங்கன்னா இல்லை. ஸோ ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் பிரகாரம் அதுவுமே பார்த்திங்கன்னா இது ஒரு மிகப்பெரிய தோல்வி சந்திச்சிருக்கு. ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 அண்ட் தென் இந்த பட்டாசுக்குன்னே பார்த்திங்கன்னா நிறைய இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் ஆக்ட் 1884 அண்ட் தென் எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட் 1908 எடுத்துகிட்டு வரப்பட்டது. அண்ட் தென் NBC அதாவது நேஷ்னல் பில்டிங் கோட் மெயினாக பில்டிங்ஸ் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ சடனாக எமர்ஜென்சி ஏதாச்சும் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா சடனாக அதுக்கு தேவையான விஷயங்கள் எக்ஸிட்டு அண்ட் தென் அந்த ஃபயர் அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா. ஸோ ஆக்சிஜன் அந்த மாதிரி இது பண்ணி தண்ணி அந்த மாதிரிலாம். ஸோ அதுக்கான சடனாக ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாமே இருக்கா அப்படின்றது தான் இந்த நேஷ்னல் பில்டிங் கோட் அப்படின்றது. ஸோ அந்த பிரகாரம் அதுவுமே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதை தாண்டி இந்த மாதிரி ஒரு இது நடக்கும்போது, இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டர் நடக்கும்போது NDMA கைட்லைன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி டைமில் நம்மளுடைய ரிஸ்க் அசஸ்மெண்ட் நம்ம என்ன தான் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம இது பண்ணி அண்ட் தென் லைசன்சிங்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் கொடுக்கணும், இல்லைனா லைசன்சிங் கொடுக்கக்கூடாது. அதில் பார்த்திங்கன்னா நம்ம மினிமைஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த பட்டாசு கம்பெனிங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சைல்டு வேலை செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி சைல்டு லேபர் ஆக்ட் 1986 எடுத்துகிட்டு வரப்பட்டது பார்த்திங்கன்னா இது உள்ளே வரும். இதை தாண்டி மைக்ரெண்ட் ஒர்க் மேன் ஆக்ட் அப்படின்றது, அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம வெளியாட்கள் நிறைய இல்லீகல் மைக்ரெண்ட்ஸை நம்மளுடைய தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு நம்மளோட ஸ்டாலின் அவர்கள் கூட ஒன்று நம்ம ஸ்டெப் எடுத்தோம் இல்லையா. நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா எராடிகேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதுக்குன்னு ஒரு குழுவெல்லாம் கூட அமைச்சிருந்தார். ஸோ அதுக்கு கிட்டத்தட்ட ஏற்ற மாதிரி வருது பாருங்கள். இங்கே மைக்ரெண்ட் ஒர்க்மேன் ஆக்ட் அப்படின்றது 1978 இருக்குது. ஸோ ஏன் பார்த்திங்கன்னா இந்தியாவில் மெயினாக நார்த் இந்தியா சவுத் இந்தியான்னு ரெண்டாக நம்ம டிவைட் பண்ணும்போது, நார்த் இந்தியாவில் அவ்வளோவா பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் அவ்வளோ ரொம்ப அதிகமாக இல்லை. சவுத் இந்தியாவில் தான் பார்த்திங்கன்னா நிறையவே இண்டஸ்ட்ரீஸ் ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த இல்லீகல் மைக்ரெண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சடனாக இங்கே வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம முன்னாடி அந்த நியூஸில் கூட பார்த்துருந்தோம். ஸோ அந்த மைக்ரெண்ட் ஒர்க்மேன் ஆக்ட் அதுவுமே பார்த்திங்கன்னா வரும். ஏன்னா இங்கே நிறைய பேர் இருக்காங்க. இதை தாண்டி பார்த்திங்கன்னா பெட்ரோலியம் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ் சேஃப்டி ஆர்கனைசேஷன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் 1898. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்ல விஷயம். ஏன்னா பார்த்திங்கன்னா இதில் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்டாக இருக்கும். மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஆனால் இது
கேபினட் அனௌன்சஸ் இன்சென்டிவ் ஸ்கீம்ஸ் டு ஜென்ரேட் மோர் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. மிகவும் தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்ம இந்தியாவில் இப்போ ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். ஸோ இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது ஆகிறதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல நம்மளுடைய மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா லேக் ஆஃப் ஸ்கில்ஸ் அண்ட் தென் லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது இல்லை. இதுவே ஸ்கில்ஸு நிறைய இருந்தாலும் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது நிறைய இல்லை. அதாவது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வேலை வேணும் அப்படின்ட்டு தேடுறாங்களே தவிர வேலையை உருவாக்கணும், அதாவது லேக் ஆஃப் ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனாலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது கம்மியாக இருக்குது. இது தாண்டி வந்து நம்மளோட பாப்புலேஷனும் அதிகம் அப்படின்றதும் ஒரு சில ஃபேக்டராக தான் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம பாப்புலேஷன் அதிகமாக இருக்கும்போது அதற்கேற்ற வேலை வாய்ப்புகள் நமக்கு வேணும் இல்லையா. ஸோ அதனால தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்குது. இதை தாண்டி இல்லிட்ரஸி பீப்புள் நிறைய இருக்கிறதுனாலையும் ட்ரைனிங் ஒழுங்காக கொடுக்காததுனாலையும் நம்ம ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் கொடுக்காத மாதிரி, ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ரீசனாக இருக்குது. ஸோ நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்துருக்காங்க, ஆக்சுவலி இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா, ஒரு சில இன்சென்டிவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. ஸோ மெயினாக நம்மளோட இந்தியாவில் அக்ரிகல்ச்சர் செக்டார் அப்படின்றது மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம். ஏன் வந்து பார்த்திங்கன்னா 50%க்கும் மேலே எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது அந்த ஃபீல்டில் தான் இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலேயும் நம்ம அங்கே வந்து எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றது நம்மளால் அங்கே தேட முடியாது. சர்வீஸ் செக்டார்லேயும் ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு நம்மளால் நல்லாவே போயிட்டுருக்கு சர்வீஸ் செக்டாரில். ஸோ அடுத்து நம்ம எம்ப்ளாய்மெண்ட் அதிகப்படுத்தணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ அதை கான்சன்ட்ரேட் பண்ணுற விதமாக நிறைய இப்போது புதுசாக வர மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா 4 years இன்சென்டிவ்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிக்க போகிறாங்க. அதாவது இப்போதுலேருந்து 4 yearsக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுக்குறாங்க. நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணுறது. கிட்டத்தட்ட அவங்களோட எய்ம் வந்து பார்த்திங்கன்னா 3.5 crore ஜாப்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய இன்சென்டிவ்ஸ், அதாவது மாதம் வந்து 3,000 அண்ட் தென் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சேலரியே வந்து பார்த்திங்கன்னா 15,000 கிட்ட, அண்ட் தென் மாதம் தனியாக வந்து ஒரு ஃபஸ்ட்டு 6 monthsக்கு ஒரு 3,000, ஏன்னா அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்சென்டிவ்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கேபினட் அனௌன்சஸ் இன்சென்டிவ் ஸ்கீம் டு ஜெனரேட் மோர் ஜாப்ஸ் அப்படின்ற நேமில். ஸோ இந்த இன்சென்டிவ்ஸ்னால ஃபார் ஷுர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் ஆகும், அன்எம்ப்ளாய்மெண்ட் டிக்ரீஸ் ஆகும். இதனால் ஒரு சில நிறைய நல்ல விஷயங்களும் இருக்குது. என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஃபினான்ஷியல் இன்சென்டிவ்ஸ் அப்படின்றது எம்ப்ளாயீஸும் சரி எம்ப்ளாயர் சப்போர்ட்டும் சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயமாக அமைஞ்சிருக்கு. அண்ட் தென் ஃபார்மலைசேஷன் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. அதாவது இப்போது ஒரு ஒர்க் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஃபார்மல் இன்ஃபார்மல் அப்படின்னு 2ஆக பிரிக்கலாம். இப்போ நார்மலாக இப்போது கவர்மெண்ட் ஜாப்ஸ் இல்லை ஐடி செக்டார்ஸ், ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி அவங்களுடைய நிறைய ஏதாவது ஹெல்த் செக்யூரிட்டி அண்ட் தென் அவங்களுடைய மெட்டர்னிட்டி லீவ் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் வந்து இந்த மாதிரி எதுவுமே கிடைக்காம இப்போ நார்மலாக ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா இதெல்லாம் கிடைக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதான் ஃபார்மல் இன்ஃபார்மல் அப்படின்னு 2ஆக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஜாப்ஸையும் ஃபார்மலைசேஷன் ஆக்கணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோல். அண்ட் தென் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்கில் டெவலப் பண்ணணும், எம்ப்ளாயபிலிட்டி அதிகப்படுத்தணும், எக்கனாமிக் டிஸ்பேரிட்டியை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்றது தான் இதோடைய மெயின் ஸ்ட்ரீம் எய்ம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இருந்தாலும் ஒரு சில சேலஞ்சஸ் இருக்குது. என்னென்னு பார்த்திங்கன்னா, சடனாக நம்ம 3.5 crore ஜாப்ஸ் நம்ம முதல்ல எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். முதல்ல நம்மளால் அவ்வளோ ஜாப்ஸ் க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்றது நம்மளுடைய சடனாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறதுனால இம்ப்ளிமெண்டேஷனில் நிறைய சிக்கல்கள் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதை தாண்டி வந்து இப்போது நான் இதுக்கு முன்னாடி கூட சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் 6 months வந்து பார்த்திங்கன்னா மாதம் 3,000 வந்து வேலை கிடைச்சவங்களுக்கு கொடுக்குறாங்க, அவங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை தக்க வச்சுக்கிறதுக்காக அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில ஃபண்ட்ஸை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்காக கூட வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதாவது அந்த ஒரு சில கொஞ்ச நாள் நம்ம போயிட்டு வரலாம், 3,000 எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது அப்படின்ட்டு வந்துட்டு அந்த அவங்க லீவ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இது தாண்டி இந்த ஜாப்ஸ் அப்படின்றது எப்போவுமே சஸ்டைன்டாக இருக்குமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க்காக இருக்குது.
அண்ட் தென் நம்ம ஒரு செக்டார், அதாவது மேனுஃபேக்சரிங் செக்டாரில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால மேபி மற்ற செக்டார்ஸில் அடி வாங்குமோ அப்படின்ட்டு நம்மளுடைய அதோடைய ஃபுல் எஃபெக்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு ஒரு கொஷின் மார்க்கும் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்மளோட சேலஞ்சஸாக இருக்குது. இதுதான் தாண்டி நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கல் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதை தாண்டி இங்கே இருக்கு இல்லையா, குவாட் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட் இந்தியா ஹேஸ் எவ்ரி ரைட் டு டிஃபெண்ட் இட்ஸ் பீப்புள் அகெயின்ஸ்ட் டெரர், சேஸ் ஜெய்சங்கர் அப்படின்ட்டு. ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம குவாட் அப்படின்றத பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி கூட பார்த்துருந்தோம் இல்லையா, இந்தியா, யூஎஸ்ஏ, ஜப்பான், ஆஸ்திரேலியா, இந்த 4 பேரும் சேர்ந்து தான் இந்த குவாட் அப்படின்றது. ஸோ இப்போ ரீசெண்டாக வாஷிங்டன் டிசியில் குவாட் மீட்டிங் நடந்திருக்கு. நம்மளோட இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரான எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கார். அதான் இந்த இந்தியா ஹேஸ் எவ்ரி ரைட் டு டிஃபெண்ட் இட்ஸ் பீப்புள் அகைன்ஸ்ட் டெரர் அப்படின்ற மாதிரி. அதாவது டெரரிசம் அப்படின்றது எங்களுக்கு அகைன்ஸ்டாக வந்ததுன்னா நாங்கள் அதை கன்ஃபார்ம் வந்து டிஃபெண்ட் பண்ணுவோம் அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அது ஒரு சின்ன ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம இப்போ ரீசெண்டாக அதெல்லாம் ரொம்ப வருஷமாக போச்சு இல்லையா. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய எஸ் ஜெய்சங்கர் அவர்கள் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னும் போது நம்ம இதை வந்து எக்ஸாமில் சடனாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஈவன் ரீசெண்ட்லி அவர் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சேட் தட் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸாம்ஸில் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக நம்ம இந்த மாதிரியான குவாட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா, நம்ம இந்தியா வந்து அந்த குவாட் மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெரரிசம் பற்றி அகெயின்ஸ்ட் எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருக்கோம். இதை தாண்டி ஃப்ரீ அண்ட் ஓப்பன் இண்டோ பசிபிக் ரீஜன், ஏன்னா நம்மளுடைய இண்டோ பசிபிக் ரீஜனில் நம்ம இப்போ வந்து கொஞ்சம் சேஃப்டி வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ அது அண்ட் தென் ப்ரொமோட்டிங் டெமோக்ரஸி, நம்மளுடைய டெமோக்ரஸியை வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறோம். அண்ட் தென் இதை தாண்டி ஹியூமன் ரைட்ஸ், ரூல் ஆஃப் லா, அண்ட் தென் கவுண்டரிங் சைனா, அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா சைனா. ஸோ அது வந்து நம்ம கவுண்டர் பண்ணுறதுக்கும் நம்ம இதில் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரோலை அங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம் குவாட் மீட்டிங்கில். ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்மளோட ரூல் ஆஃப் லா, அண்ட் தென் ஹியூமன் ரைட்ஸு, அண்ட் தென் டெமோக்ரஸி, நம்மளோட டெமோக்ரஸி பற்றி, அண்ட் தென் நம்ம சைனாவை சைனாவோடே நம்ம மேலே பண்ணுற அட்டாக், அதாவது கவுண்டரிங் சைனா மாதிரி நம்ம அதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பார்க்கணும், இதோட எஃபெக்ட்ஸ் வந்து பார்க்கணும். குவாட் மீட்டிங்கில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத இதில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. பட் இதுக்கப்புறமா இதோட இம்பேக்ட்ஸ் வந்து இதுக்கப்புறமா பொறுமையாக தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ மற்றபடி இங்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. நம்ம வழக்கம் போல் சென்னை, தமிழ்நாடு இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். அது இங்கெல்லாம் கூட அவ்வளோ இம்பார்ட்டன்ட் தான். இது நேவி இண்டெக்ஸ் செகண்ட் இண்டிஜினியஸ் ஸ்டெல்த் ஃப்ரிகேட் இன் ரெக்கார்ட் டைம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. இதில் கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிகேட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வார்ஷிப், அதாவது இந்த பிக்சரில் காமிச்சிருக்காங்க பாருங்கள், இதுதான் ஃப்ரிகேட் அப்படின்றது. ஸோ இந்த ஃப்ரிகேட் நேவி இண்டெக்ஸ் செகண்ட் இண்டிஜினியஸ் ஸ்டெல்த் ஃப்ரிகேட் இன் ரெக்கார்ட் டைம் அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஒரு புதுசான அதாவது ஐஎன்எஸ் உதயகிரி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டெலிவர்ட் இன் 37 months, ஐஎன்எஸ் உதயகிரி ரெப்ரசன்ட்ஸ் குவாண்டம் லீப் அப்படின்ற மாதிரி நம்மளோட இந்தியன் நேவியில் செகண்ட் இண்டிஜினியஸ் ஃப்ரிகேட் வந்து பார்த்திங்கன்னா மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ஐஎன்எஸ் உதயகிரி அப்படின்றது. ஸோ இதை பற்றின ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது இதை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ரிகேட் அப்படின்றத வச்சு ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் பண்ணலாம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி சர்ஃபேஸ் வார்ஃபேர், ஆன்டி ஏர் வார்ஃபேர், எலக்ட்ரானிக் வார்ஃபேர், எஸ்கார்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன். அதாவது இதெல்லாம் இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் வந்து வார்ஃபேர் அப்படின்றது நம்ம போரிடும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வழியாலாம் போரிடலாம் அப்படின்றது. அதாவது சப்மரைன், நம்ம கடலுக்கு அடையாக சப்மரைன்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த வகையும் நம்ம வந்து வார்ஃபேர் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். சர்ஃபேஸ் வார்ஃபேர் அண்ட் தென் ஏர் வார்ஃபேர் இதுக்கெல்லாம் ஓகே. அண்ட் தென் எலக்ட்ரானிக் வார்ஃபேரும் ஓரளவுக்கு ஓகே. அந்த எஸ்கார்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா,
இப்போது ஏதாச்சும் நம்மளுடைய லேண்டில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆட்கள் எங்கேயாச்சும் போகும்போது அவங்க முன்னாடி பின்னாடி சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா போவாங்க இல்லையா ப்ரொடெக்ஷனுக்காக. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் நேவல் சைடு, அதாவது ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் இந்த எஸ்கார்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த ஃப்ரிகேட் அப்படின்றது பண்ணும். ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் என்னென்னத்துக்கு நம்ம இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் நான் இப்போ மென்ஷன் பண்ணேன். அண்ட் தென் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை எதுக்கு பில்டப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய இந்தியன் ஓஷன் ரீஜியனில் செக்யூரிட்டிக்காக, அதுவும் மெயினாக இந்த சோக் பாயிண்ட்ஸ் இடத்துல செக்யூரிட்டிக்காக நம்ம வந்து மெயின் பண்ண போகிறோம். அதுவும் மெயினாக இந்த ஸ்ட்ரெயிட்டு கல்ஃபு இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துலலாம் நமக்கு செக்யூரிட்டி அப்படின்றது ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. ஸோ அந்த இந்தியன் ஓஷன்லேயும் அந்த இந்தோ பசிபிக் ரீஜியன், ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, கவுண்டர் சைனா பண்ணுறதுக்காக இந்தோ பசிபிக் ரீஜியன்லேயும் நம்ம இந்தியன் ஓஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை இதில். அண்ட் தென் இது ரயில்வேஸ் லான்ச்சஸ் ரயில் ஒன் ஆப் டு ஈஸ் டிக்கெட் புக்கிங் ட்ராவல் சர்வீசஸ் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய ரயில்வே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப் ரயில் ஒன் ஆப் அப்படின்ற மாதிரி ரயில் ஒன் அப்படின்னு ஒரு ஆப் வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் இப்போ நம்ம ட்ரெயின் டிக்கெட் நம்ம புக் பண்ணோன்னா ரொம்பவே ஒரு சில டைம் ரொம்பவே கஷ்டமாக இருக்கு இல்லையா, சடனாக டிக்கெட் புக் ஆகிடும். ஸோ ஒரு சில டைமில் வந்து நிறைய இஷ்யூஸ் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ், நெட்வொர்க் இஷ்யூஸ், அண்ட் தென் நிறைய தேவையில்லாமல் நம்மளும் அதுக்கு புக் பண்ணியிருப்போம், வேறு ஒருத்தவங்களும் புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான பல இஷ்யூஸை வந்து நம்ம தவிர்க்கிறதுக்காக ரயில் ஒன் ஆப் அப்படின்ற ஒரு ஆப் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது தாண்டி இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிறதுனால 3% டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அன்ரிசர்வ்டு டிக்கெட்ஸ்க்கும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்ஸ்க்கும் 3% டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் தென் லைவ் ட்ராக்கிங், இப்போ நம்ம இந்த வேரிஸ் மெயின்ஸ் ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஆப்பில் தனித்தனியாக ஆப் வச்சுட்ருக்கோம் இல்லையா, ஸோ இது எல்லாமே ஒருங்கிணைந்த ஒரு ஆப்பாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. லைவ் ட்ராக்கிங் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கேட்டரிங், அதாவது நம்ம ஃபுட்டு வந்து முன்னாடியே ஆர்டர் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃபோன் மூலியமாகவே நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம், நமக்கு இந்த ஃபுட்டு வேணும் அப்படின்றது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்டர் புக்கிங். அண்ட் தென் வந்து நம்ம இப்போ போயிட்டோன்னா அந்த இடத்துல இருந்து நம்மளோட டாக்ஸி கூட நம்ம டாக்ஸி சர்வீசஸுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ இப்போது இன்கேஸ் வந்து நான் கன்னியாகுமரியிலேருந்து மதுரை போகிறேன்னா, மதுரையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸி பிடிச்சிட்டு போகிறதுக்காக அதுக்கான சர்வீசஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த ஆப்பில். ஸோ இது எல்லாமே ஒருங்கிணைந்த ஒரு ஆப்பாக ரயில் ஒன் ஆப் அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது. மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. இங்கெல்லாம் ஸ்போர்ட்ஸ்லலாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அண்ட் தென் இது கிரவுண்ட் வாட்டர் கிரைசிஸ் டிபெண்ட்ஸ் இன் கர்நாடகா ஹார்ட் ராக் டெரைன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இந்த நியூஸில் கீவேர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் கிரைசிஸ், அதாவது கிரவுண்ட் வாட்டரில் ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. ஸோ அண்ட் தென் டிபெண்ட்ஸ் இன் கர்நாடகாஸ் ஹார்ட் ராக் டெரைன். முதல்ல ஹார்ட் ராக் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மெயினாக நம்ம ராக்ஸ் அப்படின்னா இக்னீஷியஸ், மெட்டமார்ஃபிக், செடிமெண்ட்ரி அப்படின்னு 3 டைப்ஸ் ஆஃப் ராக்ஸ் வந்து இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 3 நம்ம கிளாஸிஃபை பண்ணால் இப்படி பண்ணலாம். ஆனால் நம்ம பேசிக்காக ராக்ஸ் அப்படின்றத 2ஆக பிரிக்கலாம். ஒன்று ஹார்ட் ராக்ஸ், இல்லை சாஃப்ட் ராக்ஸ். ஹார்ட் ராக்ஸ் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அதில் எந்த ஒரு போரஸுமே இருக்காது, எந்த ஒரு ஓட்டைகளோ இல்லை வந்து அது தண்ணியே அதால் அப்சர்வ் பண்ண முடியாது. நான் போரஸ் அப்படின்றது சுத்தமாக தண்ணி அப்சர்வே பண்ணாது. போரஸ் அப்படின்றது தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே அப்சர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் வாட்டராக அதிகப்படுத்தி கொடுக்குது. ஏன்னா வந்து அந்த ஸ்டோன்ஸ் வந்து கேப்சர் பண்ணி வச்சுக்கும் போது ஸோ அதனால் கிரவுண்ட் வாட்டர் லெவல் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு இன்னொரு நேம் வந்து, அதாவது இந்த சாஃப்ட் ராக்ஸ்க்கு இன்னொரு நேம் வந்து பார்த்திங்கன்னா போரஸ் ராக்ஸ், இல்லை அக்வாஃபயர்ஸ், இந்த மாதிரி அக்வாஃபயர்ஸ் இது மாதிரிலாம் சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெர்மியபிளாக இருக்கு இல்லையா. ஸோ பெர்மியபிள்னால் என்ன, ஏதாச்சும் ஒரு திங்கை வந்து நம்ம அலோவ் பண்ணோம்னா பெர்மியபிள், இல்லை அலோவ் பண்ணல அப்படின்னா இம்பெர்மியபிள். ஸோ சாஃப்ட் ராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெர்மியபிளாக இருக்கும், ஹார்ட் ராக்ஸ் வந்து இம்பெர்மியபிளாக இருக்கும். ஸோ இந்த ஹார்ட் ராக்ஸாக இருந்ததுன்னா அந்த இடத்துல என்ன நடக்கும்னு பார்த்திங்கன்னா, அப்போ வாட்டர் அப்படின்றது ஒன்று அப்சர்வே பண்ணாது. அப்போ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோ ஆகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து ரிவர், வாட்டர் ஃபால்ஸ், மெயினாக நிறைய வாட்டர் ஃபால்ஸ்,
இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகாவில் நிறையவே இருக்கும். இதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா அங்கே நிறைய ஹார்ட் ராக்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் ஹார்ட் ராக்ஸ் இருக்குன்னா அந்த சாஃப்ட் ராக் அப்படின்றது அவ்வளோவா அங்கே இல்லவே இல்லை. ஹார்ட் ராக்ஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ இதனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிரவுண்ட் வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான கஷ்டங்கள் வந்துட்டுருக்கு. கிரவுண்ட் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தமாக வறண்டு போயிட்டு வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் கர்நாடகாவில் மோஸ்ட்லி அது வந்து 99% அந்த டெக்கன் பிளாட்டியூ அதை பற்றி அங்கே சம்மந்தப்பட்டது அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா டிபெண்ட் பண்ணியிருக்காங்க வாட்டருக்காக. அண்ட் தென் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இப்போது நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 99% டெக்கன் பிளாட்டியூ தான் நம்பியிருக்காங்க. அங்கே நிறையவே வந்து பார்த்திங்கன்னா இக்னீஷியஸ் ராக் தான் இருக்குது, செடிமெண்ட்ரி ராக்ஸ் இல்லை, அதாவது அந்த ஹார்ட் ராக்ஸ் தான் இருக்குது, சாஃப்ட் ராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இல்லை. அண்ட் தென் மோஸ்ட்லி அதனால தான் வாட்டர் ஃபால்ஸ் அங்கே நிறையவே இருக்குது. ஸோ இதனால் கிரவுண்ட் வாட்டர் வந்து ரொம்பவே டெப்ளீட் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில இடத்துல நம்ம எவ்வளோ தான் போர் போட்டாலும் கிரவுண்ட் வாட்டர் நம்ம கிடைக்காது இல்லையா? ஸோ அதுக்கான காரணங்கள்லாம் இதுவாக தான் இருக்கும். ரொம்ப தூரத்துக்கு ஹார்ட் ராக்ஸே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள். ஸோ மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ ஃபைனலி ரீச் சைன் மீண்டும் நிறைய மாதிரி முக்கியமான செய்திகளோட சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.